ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான இந்த ஒன் பாட் பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அது இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பீஸா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா குடமிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அண்ட் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு வேக வைக்காம 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். அதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியா நறுக்கின கொத்தமல்லியில சேர்த்துக்கோங்க. அண்ட் உப்போட அளவு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு ஒரு 4 விசில் விட்டா போதும். ரொம்ப டேஸ்டா சூப்பரா ரெடி ஆயிடும். அண்ட் ஃபைனல் டச்சுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் சீஸும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங்க்கு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இந்த ஒன் பாட் பாஸ்தா ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். அந்த டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.